முதலா அம்பாள் தான் வந்து கிரிவலம் வந்தா. அம்பாள் தான் வந்து உலக உயிர்களுக்கு எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னது. ஏன்னா எத்தனையோ காலங்கள் தவம் பண்றாங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம். 12,000 வருஷம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி சுவாமிகிட்ட வரம் கட்டுறாங்க. இந்த மாரி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோமே, இதுக்கு எளிமையான ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அம்பாள் சொல்றா, நான் வந்து சுவாமி வந்து கிரிவலம் வரப்போறேன், கிரி ரூபமா இருக்கக்கூடிய சுவாமியை பிரதட்சணை வரப்போறேன் அப்படின்னு. உலகத்திலேயே மிகப்பெரிய சுயம்புலிங்கம் எது அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை இந்த மலை தான். சுயம்புலிங்கமாவே இங்க எழுந்தருளி இருக்கார் மலைய. இந்த மலையை வந்து நம்ம ஒரு தடவை கிரிவலம் வந்தா அவ்வளவு விசேஷம்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் கூறுகின்றது. அதுல முதல் முறையா கிரிவலம் வந்தது நம்ம அம்பாள் தான். அம்பாள் வந்து முதல் முறையா கிரிவலம் வரும்போது இந்த இடத்துலதான் வந்து சுவாமி வந்து அம்பாளுக்கு ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்ததா புராணங்கள் சொல்கின்றன. எனவே இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மலை வந்து அற்புதமாக தெரியும். மலையினுடைய உச்சி அந்த இடத்துலதான் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏத்துவாங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்க விசேஷமா இங்க வந்து மலைக்கும் மூலஸ்தானத்துல இருக்கிற திருநேர் அண்ணாமலையாருக்கும் ஒரே டைம்ல வந்து தீபாராதனை இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்ததால அம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிவபெருமான ஸ்தாபனம் பண்ணி ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு தீர்த்தம் பார்த்துப்பீங்க. அந்த தீர்த்தம் வந்து உண்ணாமுலை அம்பிகை தீர்த்தம்னு அம்பாலே வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி இந்த இடத்துல சிவ பூஜை பண்ணதா புராணங்கள்லாம் சொல்லப்படுது. இப்பேற்பட்ட விசேஷமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையோட விசேஷமே ஸ்வயம்புலிங்கம் வந்து அண்ணாமலையார். அம்பாளால பூஜிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய திருநேர் அண்ணாமலையார் அப்படிங்கிறது.